அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்றீங்க, ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம், ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போறோம், வேலைக்கு போறாங்க, அதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும், ஒரு சில பேர் பயந்துட்டே போவாங்க இல்லையா, அதுல என்ன பண்றது, அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஒருத்தவங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். அதாவது புதுசா வேலைக்கு போகும்போது என்னென்ன ப்ராப்ளம் வருமோ அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான். கொஸ்டின் கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹவு டு அடாப்ட் ஃபார் அ நியூ சரௌண்டிங். அதாவது ஒரு புது என்விரான்மெண்ட், நம்மளோட ஒரு ஃபேமிலி சரௌண்டிங் வந்து ஒரு புது இடத்துக்கு போகிறோம். எப்படி வந்து அந்த இடத்துக்கு சீக்கிரமா நம்மளே அடாப்ட் பண்ணிக்கிறது, எப்படி அங்கே இருக்கவங்களோட சீக்கிரமா மிங்கிள் ஆகுறது. ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்குள்ள நிறைய மிங்கிள் பண்ணிருப்போம், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ரொம்ப க்ளோஸா டிராவல் பண்ணிருப்போம். ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் என்ன நினைப்போம்னா, எப்படா வேலை கிடைக்கும்னு நினைச்சிட்டே இருப்போம். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மிஸ் பண்ண போறோம், அங்க போய் எப்படி இருக்கும், சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், இவங்களை எப்படி பிரிஞ்சு இருப்போம். மார்னிங்னா காலையில அம்மா எழுப்பிடுவாங்க, சாப்பாடு இல்லைனாலும் யாராவது ஒருத்தவங்க சாப்பாடு கொடுத்துருவாங்க, அங்க போய் எப்படி இருக்கும், ஃபுட்டுல இருந்து எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். பட் நீங்க ஒரு விஷயத்துக்கு நகர்ந்து போனீங்கன்னா தான் இன்னொரு விஷயங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்க முடியும். அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம இப்படி ஒரே இடத்துல குண்டுச்சட்டி ஓட்டுற மாதிரி, குதிரை ஓட்டுற மாதிரி அதே இடத்துல ஸ்டாண்டர்டா இருந்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு சில விஷயங்களை நீங்க கேதர் பண்ண முடியாது. சோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, என்ன வருதுன்னு பார்ப்போம், தைரியமா போங்க. தெரியுது தெரியல அது அடுத்தபட்சம், எல்லாமே தெரிஞ்சு யாரும் டிராவல் பண்றது இல்ல. தெரியுது தெரியல, ஃபர்ஸ்ட் நீங்க தைரியமா ஒரு இடத்துல ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்களுக்கு நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், உங்களுக்கு பிடிச்ச கடவுளை ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டெப் எடுத்து வைங்க, அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஸ்டெப் எடுத்து வைங்க. கண்டிப்பா அது ஒரு சக்சஸ்ஃபுல்லா லைஃபா தான் அமையும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் கடந்து தான் ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்குள்ளே போவோம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒர்க்குக்கு நம்ம சூட்டபிள் தானா, கரெக்டாக கண்டிப்பாக நம்ம அந்த டெஸ்ட் ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக ப்ராப்பராக தான் நம்ம கிளியர் பண்ணியிருக்கோமா, நம்ம நம்ம அந்த ஒர்க்குக்கு சூட்டபிளானா, இல்லை நம்ம அந்த ஒர்க் பற்றி நம்மளுக்கு ஒரு ஏபிசிடி கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மைண்ட் தாட்ஸ் இருக்குது. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறோம்? நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், ஒரு தமிழ் மீடியத்துல படிச்ச பொண்ணு, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்ச பொண்ணு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கா. பட் என்னன்னா காலேஜ் போகும்போது அவளுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபீல், இருக்கிறவங்க எல்லாம் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க மேம், இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருக்காங்க, நான் அந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசுவேன், ஆனா இருந்தாலும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு. இதேதான் உங்களுக்கும் ஒரு அட்வைஸ் பண்றேன், அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியாது. நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ட்ல போங்க. ஒரு தவறுகள் நடக்கலாம், தவறு நடக்காம இப்போ ஒரு டூ வீலரே ஓட்டுறோம், கீழே விழுகாம நம்ம கத்துக்கிறது இல்ல. கீழே விழுந்தாதான் எந்த இடம் பள்ளம் எந்த இடம் மேடுன்னு நம்மளுக்கு தெரியும். சோ நம்ம போற பாதைகளை வந்து ஒரு பயப்படாம ஒரு இடத்துல டிராவல் பண்றது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல போயிட்டு தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. தப்பா பண்ணிட்டு ஒருத்தவங்க சிரிக்கிறாங்கனாலும் நீங்க அடுத்தடுத்த படிக்கு மேல போறீங்கன்னு அர்த்தம். ஐயோ இவங்க சிரிக்கிறாங்க, நம்ம வேண்டாம், நம்மளுக்கு இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு வெளியில வந்துடாதீங்க. அதுவே உங்களோட மைனஸ். அவங்க அவங்க வந்து கேலி கிண்டல் பண்றாங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போறீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படாம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நம்ம இப்போ ஒரு ஃபேமிலியை விட்டு அம்மா அப்பா தங்கச்சி ஒரு ஃபேமிலியை விட்டு நம்ம போகும்போது கண்டிப்பாக மற்ற எல்லா ப்ராப்ளமும் விட ஹோம் சிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஓவர் கம் பண்ணுறோம்? எப்படி சொல்றீங்க அம்மா அப்பாவை பிரிஞ்சு போறதுன்னா? அதாவது அவங்கள விட்டு நம்ம வெளியே இருக்க போறோம், அவங்க கூட பேசதான் போறோம், ஆனாலும் அவங்கள பிசிக்கல் கான்டாக்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அம்மா அப்பா அதாவது நிறைய குழந்தைங்க ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க, நிறைய பேர் பேரண்ட் இல்லாம இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க போய் அங்க ஒர்க் பண்ணும்போது நிறைய கேட்டகரி மெம்பர்ஸை நீங்க பாப்பீங்க, கண்டிப்பா பாப்பீங்க. நம்ம தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு நம்ம சொல்ல முடியாது. தெரியாத சில மெம்பர்ஸ் கூட பழகும் போது நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணலாம். அம்மா அப்பா ஒரு விஷயத்தை இழந்தாதான் ஒரு விஷயத்தை பெற முடியும். நம்ம ஒரு விஷயத்துக்கு போறோம்னா சில விஷயங்களை நம்ம ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அம்மா அப்பா இப்போ முன்னாடி எல்லாம் போன் கான்டாக்ட் எல்லாம் இல்லாமல்லாம் நிறைய பேர் வெளியூர் வெளிநாடு எல்லாம் போய் ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தான் போன் கான்டாக்ட் இருக்கு, எல்லா ப்ராப்ளம் ஒரு பிரச்சனைனா ஆன் த ஸ்பாட்ல வீடியோ கால் பேசுறீங்க, எல்லாமே பண்றீங்கல்ல. சோ அதை பத்தி ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே. ஒரு புது ஒர்க் என்விரான்மெண்ட்குள்ள போகும்போது எப்படி வந்து அந்த ஒர்க் என்விரான்மெண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்றது? அதாவது ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட் கண்டிப்பா வந்து நிறைய ஃபேஸஸ் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னொருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க நம்ம புதுசா ஜாபுக்கு போறோம் அப்படிங்கும்போது அவங்களால எப்படி வந்து ஹேண்டில் பண்றது? கண்டிப்பா ஒரு இடத்துக்கு போகும்போது 10 விரலும் ஒரே மாதிரி இருக்க போறது கிடையாது. 5 விரலும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் சேஃப்ல தான் இருக்கும். சோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது நம்மளோட கேட்டகரியிலேயே எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. டிஃப்ரெண்ட் மைண்ட் சிந்தனை இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நீங்க ஜெயிச்சு வர்றதுதான் வந்து வாழ்க்கையில பெரிய முக்கியத்துவம். இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னாவே வாழ்க்கையில எல்லா பாடங்களையுமே நீங்க கத்துக்குவீங்க. டென்ஷன் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டென்ஷன் ஆகாம ஒவ்வொருத்தரோட சைக்காலஜிக்கல் மைண்ட் தெரிஞ்சு அதன்படி நீங்க போங்க. அதுக்காக ஸ்கிப் உள்ள போய் நீங்களே விழுந்து வேற ப்ராப்ளத்துல சிக்கிக்கிறாதீங்க.
பார்த்து சூதானமா அன்னன்னைக்கு விஷயங்களை பேரண்ட்ட ஷேர் பண்ணுங்க, அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்ற பட்சத்துல அப்பா அம்மா கிட்டயா ஷேர் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ நம்ம ஃபேமிலியில் இருக்கும்போது நம்மளோட ஃபுட் ஹேபிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வெளியே ஃபேமிலியை விட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது ஃபுட் ஹேபிட் கண்டிப்பாக டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அதை வந்து நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எப்படி நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறோம்? கண்டிப்பா ஃபுட் ஹேபிட்னும் போது அம்மா சமைக்கிறது ஒரு வித்தியாசமா இருக்கும். வெளியில ஹாஸ்டல் ஃபுட்ன்றது வேற மாதிரி தான் இருக்கும். அது நம்ம பாடிக்குள்ள செட் ஆகுறதுக்கு சில நாட்கள் ஆகும். இப்ப ரீசனா என்னோட பொண்ணு கூட ஃபாரின்ல ஒர்க் பண்ணும்போது 6 months ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஃபுட்டு அந்த கிளைமேட் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. வேற வழி இல்லை. நம்ம என்ன பண்ணணும், அப்படி நம்மளுக்கு ஃபுட்டு ஒத்துக்கலையா, நம்ம ரூம்லயே ஏதாவது ஒரு கரண்ட் அடுப்பு மாதிரி யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஏதோ ஒரு அரிசியும் பருப்போ, ஏதோ ஒரு விஷயங்களோ, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், தாளிச்ச சாதமோ, ஏதோ ஒண்ணு, இல்ல கஞ்சி சாதமோ, அதெல்லாம் உடம்புக்கு நல்ல விஷயங்கள் தான். நம்ம என்ன பண்றோம், பர்கர், பீஸா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல்ல போயிடும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டுங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சின்ன சின்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணீங்கன்னாவே போதும். அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம ஒரு புது என்விரான்மெண்ட் போகும்போது நம்ம எப்படி கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமா தான் நம்ம அதை ஓவர் கம் அதை வந்து நம்ம இது பண்ணணும். எப்படி வந்து ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வந்து சூஸ் பண்றது? குட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன், குட் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இது பண்ணணும்ட்டு. பட் என்னன்னா, நீங்க என்ன பண்றீங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டு போகும்போது அங்க ஒரு சில நபர்களை பார்க்கும்போது அவங்க கூட நம்ம டிராவல் பண்ணணும்னு தோணும். நம்ம மனசளவுல என்னன்னா, நம்ம அவங்க கூட மிங்கிள் ஆயிடலாமா, நம்ம இங்க நடக்கிற ஒரு சில விஷயங்கள்ல வந்து அம்மா அப்பாட்ட ஷேர் பண்ணா கஷ்டப்படுவாங்க, ஸோ நம்ம ஃப்ரெண்டு கூட இருக்கலாம் அப்படின்லாம் ஒரு சில விஷயங்கள் யாராவது ஒரு பர்சனை நம்ம தேடும் அந்த மைண்டு தனிமையில இருக்கும் போது. ஸோ அந்த இடத்துலதான் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். டீனேஜ்ல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்போம். போனோடனே ஒரு சில விஷயங்கள்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. உங்க ஃபேமிலி விஷயமா இருக்கட்டும், பர்சனலா இருக்கட்டும், யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட நடைமுறை, அவங்களோட பழக்க வழக்கங்கள் உங்களால முடியும் எல்லாமே அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்னா வீட்லயே நீங்க வந்து அம்மா ஒரு குழம்பு வைக்கிறாங்க, இன்னைக்கே நீ இப்படி வச்சிருக்க, உப்பு போடல, என்ன மைண்ட்ல டைவர்ட் ஆயிருக்கேன் கொஸ்டின் கேக்குறீங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டை நீங்க செலக்ட் பண்ண முடியாதா? கண்டிப்பா உங்களால செலக்ட் பண்ண முடியும். சோ நிறைய விஷயங்கள் அங்க நடக்கும். ஒரு சில பிளஸ் நடக்கும், மைனஸும் நடக்கும். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க பேரண்ட் கிட்ட அப்பப்ப அப்டேட் பண்ணுங்க. அது ரொம்ப நல்லது. அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு நியூவான ஒரு ப்ரொஃபஷனல் ஏரியாக்குள்ள போகும்போது நம்ம எப்படி வந்து நம்மள க்ரூம்டாவும் ஒரு ப்ரொஃபஷனல் வேலை நம்மளே வந்து இது பண்ணிக்கிறது? உள்ள போகும்போது எல்லாருக்கும் அங்க எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. எல்லாமே, அதாவது ஃபர்ஸ்ட் நாலேஜ், என்னை பொறுத்தளவுக்கு நாலேஜ் லாஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பிஹேவியர், ட்ரெஸ்ஸிங்னஸ், நம்மளோட ஆட்டிடியூட் எல்லாமே இருக்கு. நம்மள போய் ஒரு ஆஃபீஸ்குள்ள காட்டும் போது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். நம்மளோட ட்ரெஸ்ஸிங்னஸ் அப்படின்ற போது அந்த நீட்னஸ், ஒரு ஃபேஸ்ல ஒரு ஸ்மைலி, அந்த இடத்துல ஒரு தைரியம், நம்ம ஃபேஸ்ல எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நம்ம அந்த இடத்துல போகும்போது ஒரு கிடுகிடு நடுங்கும். ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது கிடுகிடுன்னு நடுங்கும். அந்த இடத்துல நீங்க எல்லாமே சொல்லணும்னு தோணும். அந்த இடத்துல ஒரு பயத்துல நீங்க தப்பு பண்ணிடுவீங்க. இது எல்லாருக்குமே, எனக்குமே இருக்கும். பட் அந்த இடத்துல பயம் இல்லாம காலையில எழுந்திரிச்சிட்டு யாரு உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற ஒரு தாட், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அவங்க கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிட்டு நீங்க ஒரு தைரியமா அந்த இடத்துல போங்க. நீட்டா உங்களோட வந்து நல்லா உங்களை நீங்க லவ் பண்ணுங்க. நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் நம்ம லவ் பண்ணுவோம். இவங்க வந்து ஜீன் போட்டிருக்காங்க, நம்மளும் ஜீன் தான் போட்டுட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நான் போட்டு அழகா போறது ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம ஒரு புது ஜாப் லொகேஷனோ இல்லை ஒரு தங்குறதுக்காக ஒரு பிஜியோ ஹாஸ்டலோ ஏதாவது இருக்கும்போது இந்த 2 சரௌண்டிங்லையும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இப்போ அந்த இடத்துல நம்ம ஃபேமிலி இருக்க போகிறது இல்லை, நம்ம மட்டும்தான் அந்த ப்ராப்ளமை தனியாக ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது? கண்டிப்பா நீங்க தனியா ஒரு வேலைக்கோ இல்ல வந்து எஜுகேஷன் லெவல்லையோ எங்கேயாவது நீங்க தனியா ஃபேமிலியை பிரிஞ்சு போகும்போது கண்டிப்பா இங்க உள்ள சூழ்நிலைக்கும் அங்க உள்ள சூழ்நிலைக்கும் கண்டிப்பா ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்கத்தான் செய்யும். சில ப்ராப்ளம்ஸ் வரத்தான் செய்யும். ப்ராப்ளம் வரும்னு நான் ஃபுல்லா சொல்ல வரல. ஒரு சில பேருக்கு ப்ராப்ளத்தை வர வைக்கிறது நம்மளோட சில விஷயங்கள் தான். நம்ம போய் ஏன் ப்ராப்ளத்தை வர வைக்கிற மாதிரி அவங்க கிட்ட மிங்கிள் ஆகணும், பேசணும். நீங்க போறீங்க, ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, திருப்பி ஹாஸ்டலுக்கு வரீங்க, ஃபுட்டு சாப்பிட்றீங்க, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 2 நிமிஷம் பேசுறீங்க, ஷேர் பண்றீங்க, கொஞ்ச நேரம் டிவி பாக்குறீங்க, கொஞ்ச நேரம் பேரண்ட்ஸ்கிட்ட போறீங்க, பேசுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏதாவது இருக்கும், அதை பண்ணிட்டு படுத்துக்கலாம். பட் நம்ம எந்த இடத்துல ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நீங்க போய் அந்த இடத்துல ஒரு சில பர்சனை நம்பி ரொம்ப தூரம் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. முழுசா நம்புறீங்க, பேரண்ட்ஸை விட்டுட்டு முழுசா அவங்கள நம்பி கைட் பண்ணி போகும்போதுதான் அங்க ஒரு சில தவறுகள் நடக்குது. அதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே ப்ராப்ளம் வராது.
ஃபுட் ஹேபிட்ன்றது ஒரு சில கிளைமேட் அப்படின்ற போது கொஞ்சம் கஷ்டம். அது பழகுறதுக்கு கொஞ்சம் எல்லா இடத்துக்குமே கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை பழகிட்டீங்கன்னா ஈஸியா ஆயிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம ஒர்க்கை தவிர மற்ற டைம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம மைண்ட் வந்து கண்டிப்பா வந்து மொபைல் நோக்கி தான் போகும். ஸோ அந்த டைம் எப்படி நம்ம வந்து பாஸ் பண்றது, ஒரு நல்ல வேலை எப்படி நம்ம அதை ஓவர் கம் பண்றது? கண்டிப்பா இப்போ உள்ள ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன்ல நிறைய பேர்கிட்ட நான் சொல்லுவேன், மொபைல் வந்து அதிகமா பார்க்காதீங்க. அது வந்து நம்மள சிந்தனைகளை வந்து டைவர்ட் பண்ணி வேற ஒரு மொபைல்ல நிறைய நல்ல விஷயம் இருக்கு. ஆனா நம்ம நல்ல விஷயம் பாக்குறோமா அப்படின்லாம் கிடையாது. நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்ப நம்ம பிசினஸ்லயே வந்து ஒரு சில விஷயங்கள் டவுட் இருந்தா அதை மொபைல்ல பார்க்கலாம். ஆனா அதை நம்ம பாக்குறது இல்ல. வேற ஏதாவது அனாவசியமான தாட் பாக்குறது, அதுல ஏதாவது ஃபீலிங் சென்டிமெண்ட்ஸ் பாக்குறது, அதை ஃபீல் பண்ணி வீட்டுல இந்த மாதிரி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு நம்ம மனசுல சிந்தனைகள் ஓடுறது. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஃப்ரீ டைம்ல ஏதாவது புக்ஸ் படிங்க, சாங்ஸ் கேளுங்க, டான்ஸ் ஆடுங்க. நிறைய சொல்லிருப்பேன். இல்ல ஏதாவது யூடியூப் பார்த்து ஒரு சின்ன விஷயம் குக் பண்ணி காட்டுங்க, வீட்டுல வீடியோ எடுத்து அனுப்புங்க, பாரு. அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஓகே, நம்ம குழந்தை தனியா இருக்குது, நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம், அவன் ஹாப்பியா இருக்கா, சின்ன சின்ன விஷயங்களை கத்துக்கிறா அப்படின்னு அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. சோ உங்களை அந்த இடத்துல ஃப்ரீ டைம்ல இன்னமும் உங்களை உயர்த்துறதுக்கு என்ன வழிகளோ அதை பாருங்க. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நம்ம வந்து இப்போ தனியா இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நம்ம ஏர்ன் பண்றோம், ஆனாலும் அந்த மணியை வந்து நம்ம ஒரு ப்ராப்பரா மேனேஜ் பண்ணணும். ஒரு ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் நம்ம எப்படி பண்ணணும்? ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னாரு. நான் ஒரு மீட்டிங் போயிருக்கும் போது சொன்னாரு, உங்க வருமானம் 10 ரூபாய் இருந்தால் ஒரு 1000 ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணுங்க. நீங்க 1000 ருபீஸ் சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 20 வருஷத்துல நீங்க தான் கோடீஸ்வரர். ஆனா உங்களோட வருமானம் 10,000 ரூபாய் இருந்து செலவு 15,000 ரூபாய் இருந்தா 2 வருஷத்துல நீங்க தான் பிச்சைக்காரன்னு சொன்னாரு. உண்மையான வேர்ட். 10,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு உண்டியல் போட்டு வச்சுக்கோங்க. எதுக்காவது ஒரு இப்போ வந்து ரெகுலரா நம்ம ட்ரெஸ் எடுக்கிறத வந்து இது பண்ண முடியாது, மேக்கப் திங்ஸ் கட் பண்ண முடியாது, ஃபுட் ஹேபிட்டை கட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக ஒரு உண்டியல் போட்டு, இப்ப 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, 1000 ருபீஸ் கம்பல்சரி இதுக்கு நம்ம போடணும் அப்படின்னு போட்டு வைங்க, சேவிங்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். எனக்கு இன்றைய தலைமுறை மேல ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா உங்களால எல்லாத்தையும் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். ஒரு சின்ன அட்வைஸ், எந்த விஷயத்தையுமே தைரியமா பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க, ஜாலியா டிராவல் பண்ணுங்க, எந்த பயமும் இல்லை இருக்காது. தேங்க்யூ ஸோ மச்.